எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம வந்து சென்னையில் இருக்கிற தையூருக்கு வந்திருக்கிறோம். தையூர் ஏரி இது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மழை காரணத்தினால ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏரி ஃபுல்லாக காஞ்சிருச்சு. விராலுக்கு வந்தோம். விராலுக்கு வந்த இடத்துல இங்கே பாருங்கள், மீன் எல்லாம் வந்து தண்ணி காஞ்சதுனால எவ்வளோ மீன் மேலே வந்து கிடக்குது பாருங்கள். எல்லாமே வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கு. தேலி ஃபுல்லாகவே தேலி தான். இந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா விராலும் நிறையா இருக்குது, தேலி நிறையா இருக்குது. நம்ம அந்த தேலிலாம் பாவம் அதை எடுத்து தண்ணியிலே விட போகிறோம். அது வந்து நம்ம நாட்டு விராலாம் சாப்பிட்றது தான். இருந்தாலும் நம்ம கண்ணு முன்னாடி எவ்வளோ விரால் போய் எவ்வளோ தேலி பாருங்கள். ஒரு 4-5 தேலி வந்து மேலே கிடக்குது. அது எல்லாத்தையும் எடுத்து தண்ணியில் விடலாம், ரிலீஸ் பண்ண போகிறோம். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஆற்ற கடக்க போகிறோம். மீனை எடுத்து தண்ணியில் விட போகிறோம். ஐயா வாங்க கேமராமேன். போங்கங்க, வரேன் பின்னாடியே. கேமராமேன் ஜல்தி ஆக்ஷன் கரோ. நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேர் லைக் பண்ணாதான் பார்க்குறீங்க. ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். போகிறப்போ லைட்டாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டு போயிடுங்க. நீங்கள் லைக் பண்ணாதான் அந்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உழுந்து வாரிட்டு இருப்போம் ஐயா. பாருங்க. ஓண்ணே சின்னதாக இருந்தது, இம்மா பெருசு காஞ்சி கருவாடை போயிருக்கு. சென்னையில் வந்து வெயில், மழை இல்லாத வெயிலோடைய தாக்கத்தினால இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்கள். ஏங்க உயிர் இருக்குங்க, உயிர் இருக்குது, அரைகுறையாக இருக்குது. போட்டுரு தண்ணியில் போட்டுரு தளபதி. அப்படியே தண்ணியில் போட்டுரு. எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. ஓ செத்து போயிடுங்க. அப்படி தண்ணியில் போட்டு செத்துருக்கோம் பாருங்க. ஃபுல்லாக போட்டுருங்க. ஸ்கின்னே ஒரு மாதிரி காஞ்சி போயிடுச்சு தளபதி. நேற்று தான் வடிஞ்சிக்குது போல இங்கே இருக்கிற தண்ணியெல்லாம். அப்படியே தண்ணியில் விட்றோம். விட்டுரு இப்படி போயிடு. இந்த பக்கம் விட்டுறலாம். தண்ணியில் போய் தப்பிச்சிருக்கலாமே. அது கடத்தலாம், கிட்ட கடத்தலாம். ஓ உயிரெல்லாம் இருக்குதுப்பா. இது வந்துருக்கலாம்பா. ஒரு மீனை விட்டாச்சு. அடுத்து பாருங்க, நெடுக்க கிடைக்குது மீன். குட்டிங்க எல்லாம் உயிரோடு தாங்குது. இல்லை 1-2 செத்து போயிட்டு இருக்கு. உயிரோடு இருக்கு, காஞ்சி போய்கிட்டு தானா. ஸ்கின்னை பார்த்தோன்னா தெரியும், சுருங்கி போயிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் தான் செத்துருக்கோம். இன்னும் இருக்கு. எல்லாத்தையும் தண்ணியில் விடுறோம். அடுத்தலாம் பாரு உயிர் இருக்குது பாரு. சாவல ஆமா கட்ட மாதிரி ஆயிட்டு இருக்குதியா. ஆனா உயிர் இருக்கு. ஆமா அப்படியே உயிர் இருக்கு. அப்படியே இதுவும் தண்ணி. இது நீந்தாது, வால் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் தெரியும். இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு தான் செத்துருக்கோம். இல்லை வால் காஞ்சி போயிடுச்சு, செத்து போயின்னு தளபதி. அது என்ன இருக்குவா, விராலுலாம் சாவாத ரோட்டுக்கு வந்து. காஞ்சி போய் சுருங்கி போயிருக்கு. தூக்கி போட்டு வந்துருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா செத்துருக்கோம். எப்படி ஃபுல்லாக காஞ்சி போச்சு பாரு. மேலே தோல் எல்லாம் சுருங்கி போய் எப்படி ஆயிடுச்சு பாருங்க பாரு. ஆமாம் ஃபுல்லாக சுருங்கி போய் எப்படி ஆயிடுச்சு பாரு. ஆனால் உயிர் இருக்கு. தண்ணியில் விட்டா செத்துருக்கோம். ஓட்டம் தட்டி விடுங்க. ஒரு தட்டு போதானு. எங்கே போயிடுச்சு? அங்கேயே தான் இருக்குது. அது நம்ம சென்னையில் வந்து போன வருஷம் இந்த டைமில் நல்ல மழை பெஞ்சுது. இந்த வருஷம் வந்து மழை இல்லாததுனால மாடுகளுக்கு தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க பாரு. அங்கே பாரு அந்த தேலியா அதை எடுத்து விட்டோம். இப்படி அடிச்சு விடுது பாரு. சென்னையில் வந்து சீக்கிரமாக மழை வரணும் எல்லோரும் வேண்டிங்க. அதேமாதிரி மழை வந்து சென்னையை நாசமாகக்கூடாது. மழை வந்து அப்படி தான் இங்கே வரும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மீன் எல்லாத்தையும் வந்து தண்ணியில் நீங்களும் ரிலீஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் சாவடிச்சிருங்க. வேணாம் தலை, எல்லாம் ஒரு உயிர் தான் தலை. நிப்பாட்டிட்டு ஸ்டாப் பண்ணவா?